பாட்டி ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. போஸ் அண்ணே. வாங்க தம்பி. வாங்கம்மா. வாங்க பாட்டி, வாங்க தம்பி. இருங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு. இருமா இரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இரு. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுமா? பரவாயில்ல, அதனால என்ன இரு. ஏன் ரெண்டு பேரும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? பறி கொடுத்துட்டு தாமா வர்றோம். என்ன சொல்றீங்க? செல்வம் லீலா கல்யாணத்தை பத்தி அப்பா கிட்ட பேசிட்டு வந்தோம். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா என்ன சொல்வாரு பாவம், ஒரே முட்டா முடியாதுன்னு கண்டிஷனா சொல்லிட்டாரு. உன் தங்கச்சி லீலாவை கேட்டோம், அவளும் முடியாதுன்னு கையை உதறிட்டா. மனசொடிஞ்சு ரெண்டு பேரும் வந்திருக்கம்மா. இது பாருங்க, மத்தவங்கள பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. லீலாவுக்கு நான் ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பெரியவங்களோட தேவையில்லாத ஈகோவாலையும் அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையாலையும் நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நிற்கிறோம். மனசு தொட்டு சொல்லுங்க, இவங்க பண்றதுலாம் நியாயமாவா இருக்கு? நான் இப்போ உங்ககிட்ட எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமாண்ணே? சத்தியமா இந்த நிமிஷம் வரைக்கும் லீலாவை நான் மனசார விரும்புறேன். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே முடிஞ்சு போச்சுட்டே. பரவாயில்ல, என்னோட ஆசையெல்லாம் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. சத்தியம், என்னால் அவளுக்கு இனிமேல் எந்த தொந்தரவும் வராது. லீலா கிட்ட எப்படியாவது இது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னால முடியலண்ணே. எனக்கு பதிலா நீங்க இதை அவகிட்ட சொல்லுவீங்களா ப்ளீஸ்? விட்டுதல செல்வம், உன்ன மாதிரி ஒரு நல்லவனை மருமகனை அடைய என் மாமனை கொடுத்து வைக்கல. அவருக்கு என்ன மாதிரி மாணிக்க மாதிரி உபத்திரம் பிடிச்சவன் தான் வந்து வாப்பான். அவர் தலையில அப்படித்தானா நம்ம என்ன பண்ண முடியும்? செல்வம், கிடைக்கும்னா முயற்சி பண்ணி பார்க்கலாம், கிடைக்காதுன்னா அதை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வழியை பார்க்க வேண்டியதுதான். என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு? மாமாவோட பிடிவாதம் என்னால் புரிச்சுக்க முடியுது. லீலா மனசு மாறினது கூட என்னால ஓரளவுக்கு ஜீரணிச்சுக்க முடியுது. ஆனா உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. சத்தியமா சொல்றேன். எப்போ எவ்வளவு நம்பிக்கையோட தைரியமா பேசுவீங்க. உண்மையிலேயே சொல்றேன், வாடா ஒரு கை பாத்துலான்னு என் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போவீங்க தான் கடைசி அப்பா சில எதிர்பார்த்து வந்தேன். என்ன ஆச்சு? சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு செல்வம், என்ன தப்பா நினைக்காத. பாட்டி, எப்பவும் போஸ் தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசுவாரு. அவரே இப்ப அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பாட்டி பண்ண முடியும்? எனக்கு இந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு பாட்டி. போலாம் பாட்டி.